crippling depression. Hello students, this is Arun Kumar. I am going to teach you chemistry for you. So chemistry அப்படினா என்ன சார்? Chemical reactions, atoms, molecules இப்படி நிறைய சொல்லலாம். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. பட் நாம் பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும். அப்படி பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியாக தான் இருக்கும். எப்படி சார் கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, எல்லா செயலுக்கும் தொடக்கம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் நாம் தொடக்கத்திலிருந்து படித்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். Ancient Indian and Greek philosophers have wondered about the unknown and unseen form of matter. எல்லா பொருளுக்கும் காமனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் ஒரு இந்தியன் ஃபிலாசபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி கனத் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பொருளை டிவைட் பண்ண சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மகரிஷி கனத் postulated that if we go on dividing matter we shall get smaller and smaller particles. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஒரு பார்ட்டிகல்ஸை நம்மளால் டிவைட் பண்ணவே முடியாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்டிமேட்லி a time will come when we shall come across the smallest particles beyond which further division will not be possible. ஃபர்தராக டிவிஷன் பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை நம்ம அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் தான் பர்மனு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பர்மனு அப்படின்னா ஆட்டம்ஸ். இன்னொரு இந்தியன் ஃபிலாசபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பகுதா கத்யாயமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆட்டம்ஸ் அப்படின்றது, இந்த பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைன்டு ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ கம்பைன்டு ஃபார்மில் தான் நமக்கு நிறைய பொருள் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பகுதா கத்யாயமா said that these particles normally exist in a combined form which gives us various forms of matter. Okay, so அதே பீரியடில் ancient Greek philosophers Democritus and Leucippus என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if we go on dividing matter a stage will come when particles obtained cannot be divided further. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால் டிவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ஆட்டம்ஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. Democritus called these indivisible particles atoms. அப்போ ஆட்டம்ஸ்க்கு பேர் என்னது, இன்டிவிசிபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஓகே, ஆல் திஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் philosophical consideration. எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் இல்லாமல் ஃபிலாசபிக்கலாக வெறும் பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் இருக்கே தவிர ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் எதுவுமே இல்லை. இது எல்லாமே 18th செஞ்சுரியில் நடக்குது. பை த எண்ட் ஆஃப் 18th செஞ்சுரி சயின்டிஸ்ட்க்கு ரெண்டு விஷயம் நல்லா புரியுது. எலமெண்ட்ஸ்க்கும் காம்பவுண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் எல்லா சயின்டிஸ்ட்க்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸ் எப்படி கம்பைன் ஆகுது, எலமெண்ட்ஸ் ஏன் கம்பைன் ஆகுது, அப்படி எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆனால் என்ன மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். Antony L. Lavoisier laid the foundation of chemical sciences by establishing two important laws of chemical combination. அதில் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக என்ன லாஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ law of conservation of mass and law of constant proportion. The two laws of chemical combination were established after much experimentations by Lavoisier and Joseph L. Proust. Students, first we see about
லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ரியாக்டன்ஸ் எவ்வளோ மாஸ் இருக்கோ அதே பர்டிகுலர் மாஸ் தான் ப்ராடக்ட்லேயும் கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திஸ் when it is 0.2 gram of lead nitrate and another solution 0.2 gram of potassium iodide. இந்த potassium iodide 0.2 gram, lead nitrate 0.2 gram. இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். எஸ், the reaction takes place and it gives yellow color. இப்போ உங்கள் ரியாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இதனுடைய மாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.4 கிராம்னு இருக்கும். அப்போது ரியாக்டண்ட்டில் எவ்வளவு மாஸ் இருக்கோ அதே மாஸ் தான் ப்ராடக்டில் இருக்கும். மாஸ் கேன் பி நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் டியூரிங் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் நாம் ஒரு பர்டிகுலர் மாஸ் உருவாக்கவும் முடியாது, பர்டிகுலர் மாஸ் அழிக்கவும் முடியாது. இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன சார் அப்படின்னா, இன் ஏ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் elements are always present in a definite proportion by mass. In a definite proportion by mass. என்ன சார் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் எடுத்துக்கலாம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு, சரிங்களா? H2O வாட்டர். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணால் தான் நமக்கு வாட்டர் கிடைக்கும். இந்த வாட்டரில் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:8 ரேஷியோவில் தான் இருக்கும். அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு 1ன்னு தெரியும். இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 × 1 2. Atomic mass of oxygen 16. Okay. So அப்போ 2:16. இது சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோக்கு நம்ம மாற்றுவோம். அப்போது 1:8. 1:8 ரேஷியோவில் தான் இருக்கும். நீங்கள் ஒரு 9 கிராம் ஆஃப் வாட்டர் டீகம்போஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 9 கிராம் ஆஃப் வாட்டர் டீகம்போஸ் ஆனால் 1 கிராம் ஆஃப் hydrogen and 8 gram of oxygen நமக்கு கிடைக்கும். Is it clear? 9 gram of water decompose ஆகிற பட்சத்தில் 1 gram of hydrogen and 8 gram of oxygen நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது in a chemical substance elements always combine or always present in a definite proportion by mass. இதுதான் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அமோனியா NH3. இப்போ இந்த நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் என்ன ரேஷியோவில் சார் இருக்கும் அப்படின்னா, நைட்ரஜனுடைய மாஸ் 14, ஹைட்ரஜனுடைய மாஸ் 1. இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அப்போ 3 14:3 ரேஷியோவில் தான் இருக்கும். 14:3. அமோனியா அப்படின்னா நைட்ரஜன் 14, ஹைட்ரஜன் 3, 14:3 ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ 2 லா நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஸ்ட் பை த சயின்டிஸ்ட்ஸ் வாஸ் டு கிவ் அப்ராப்ரியேட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தீஸ் லாஸ். ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல சயின்டிஸ்டால். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கெமிஸ்ட் ஜான் டால்டன் அப்படின்றவர் வராரு. British chemist John Dalton provided the basic theory about the nature of matter. அவருடைய தியரி எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, laws of chemical combination பொறுத்து தான் இருக்குது. So Dalton atomic theory provided the explanation for the law of conservation of mass and law of constant proportion. இவருடைய தியரி, டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. எதுக்கு? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸுக்கும் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷனுக்கும். அவர் 1766 இங்கிலாண்டில் பிறக்கிறாரு, சரிங்களா? ஜான் டால்டன் வாஸ் பார்ன் இன்
1766 in England. In 1808, he presented his atomic theory, which was a turning point in the study of matter. ஸோ இவருடைய தியரி தான் மேட்டருடைய ஸ்டடியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குது. ஸோ என்ன சார் இவருடைய தியரி? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸில், சரிங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டம்ஸால் உருவாக்கப்படுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி டைனி பார்ட்டிகல்ஸ் கால்ட் ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ் இன்டிவிசிபிள் பார்ட்டிகலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆட்டம்ஸை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் விச் cannot be created nor destroyed in a chemical reaction. Okay. Atoms of a given element are identical in mass and chemical properties. ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், ஒரு எலமெண்ட்டில் நிறைய ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஒரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். அது மாஸ்லேயும் சரி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் சரி. நெக்ஸ்ட்டு, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் மாசஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைட்ரஜன் எலமெண்ட் இருக்குது, ஆக்சிஜன் எலமெண்ட் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனுடைய ஆட்டம்ஸோடைய ப்ராப்பர்ட்டி வேறு, ஆக்சிஜனுடைய ப்ராப்பர்ட்டி வேறு. இஸ் இட் கிளியர்? ஓகே. Atoms combine in the ratio of small whole numbers to form compounds. ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, the relative number and kinds of atoms are constant in a given compound.